அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஒழுங்கமைவு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒழுங்கமைவு என்பது ஒரு ஆளுமை திறன். நம்முடைய பணிகளை எல்லாம் நேர்த்தியாக, நிறைவாக, வரிசையாக, கனகச்சிதமாக செய்கின்ற ஒரு திறன்தான் ஒழுங்கமைவு. ஆங்கிலத்தில் ஆர்டர்லி பிஹேவியர், ஆர்டர்லினஸ் என்று நாம் சொல்லலாம். நல்ல ஆளுமைகள் தங்களுடைய பணிகள் அனைத்தையும் ஒழுங்கமைவோடு செய்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் அரசனை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு சேபா நாட்டு அரசி அவரை பார்க்க வந்தார். 1 அரசர் 10:5 நாம் வாசிக்கின்றோம். சாலமோன் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞானம் நிறைந்த சாலமோன் அரசன் தன்னுடைய பணிகளை நேர்த்தியாக செய்தார். அவருடைய அலுவலர்கள் நேர்த்தியாக, ஒழுங்கமைவோடு, வரிசையாக, கச்சிதமாக, நன்றாக செய்தார்கள். இது ஒரு ஆளுமை திறன். இயேசுவும் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனை பெற்றிருந்தார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்று ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அதை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். இருப்பினும் இயேசுவின் ஒழுங்கமைவு என்னும் பார்வையில் இன்று நாம் அதை பார்க்க போகின்றோம். மார்க் 6:39 நாம் வாசிக்கின்றோம். இயேசு எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். எல்லாரையும் வரிசையாக உட்கார சொல்லுங்க என்று இயேசு சொல்கிறார். 6:40 நாம் வாசிக்கின்றோம். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாய் அமர்ந்தனர். பாருங்க. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில். இத்தனை பேருக்கு 5000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு வரிசை கிரமம் இருக்க வேண்டும், அங்கே ஒரு ஒழுங்கமைவு இருக்க வேண்டும். இயேசுடைய ஞானத்தை பாருங்கள், இயேசுடைய ஆளுமையை பாருங்கள். கடைசியாக எல்லா நற்செய்தியாளரும் குறிப்பிடுவது 42 அனைவரும் வயிறார உண்டனர். அதன் பிறகு மீதமும் இருந்தது. அதற்கு காரணம் அங்கே இருந்த ஒழுங்கமைவு. சில சமயம் நாம் பார்க்குறோம், வரிசை இல்லாமல் மக்கள் வேக வேகமாக ஓடி வந்து கூட்டமாக வந்து அங்கே பல சிக்கல்கள், உணவு வீணாகிறது, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகிறது. இங்கே அனைவரும் 50 பேராக 100 பேராக வரிசையாக அமர்ந்தார்கள். எல்லாம் ஒரு ஒழுங்கமைவோடு நடைபெற்றது. எனவே எல்லோரும் வயிறார உண்டார்கள், மீதமும் உணவு இருந்தது. இயேசுவின் இந்த ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனை பார்த்து நாம் வியக்கின்றோம், அவரை போற்றுகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.